முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு சவால் விடுத்திருந்தார். அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது எதிர்வினையாற்றியிருக்கிறார். 5 விழுக்காட்டு திட்டங்களையாவது சாதனைகளையாவது அதிமுக பட்டியலிட முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது சவால் விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தற்போது எதிர்வினையாற்றியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனை என்னவென்று அவர் சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் சாதனைகளை பட்டியலிட முடியுமா என்று முதலமைச்சர் கேட்டிருந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் செய்யப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்வினையாற்றியிருக்கிறார். அஇஅதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்துவிட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட வைத்துவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி காட்டமாக எதிர்வினையாற்றியிருக்கிறார்.